ஆனா அதுக்கு இருக்கிற தன்மை மனுஷனுக்கு இருக்கா? பசுமாட்டுக்கு எருமை மாட்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. ரெண்டு மாடு தான். இது பசுமாட்டுக்கு எருமை மாட்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. மாடுனா ஒண்ணுதான். ஒண்ணுதான். ஆனா விதங்கள் வேறு இருக்கு. பொம்பளைன்னா ஒண்ணுதான். ஆனா விதங்கள் வேறு. நீங்க சொன்ன மாதிரி மிருகனாலே 5 அறிவு தானே. அப்ப பசுமாடா இருந்தாலும் 5 அறிவு தான், எருமை மாடா இருந்தாலும் 5 அறிவு தான். 5 அறிவு. ஏன் தன்மை இப்படி இருக்கு? 5 அறிவு இருக்கு. அதுல மாற்றம் கிடையாது. மனுஷனுக்கு 6 அறிவு இருக்கு. இருந்து என்ன பயன்? 6 அறிவு பயன்படுத்த தெரியணும்ல? கிடையாது. பயன்படுத்த தெரியும். அதே நேரத்துல ஒரு பன்றியை பாத்திருக்கீங்களா? பன்றி எத்தனை குட்டி போடும்? 10 குட்டி போடும். ஆனா பன்றிக்குள்ள தன்மை லட்சியம் மனுஷனுக்கு இல்ல. ஏன் தெரியுமா? பன்றி குட்டி போடும். குட்டி போட்டு கண்விழித்து பார்த்த மாத்திரத்துல எந்த மார்பகத்துல பால் குடிக்குதோ, இதுல எந்த மார்பகத்துல குடிக்குதோ அதை தவிர வேற மார்பகத்துல புண்ணு வச்சா கூட குடிக்காது. அதுக்கு எத்தனை அறிவு? அதுக்கு 5 அறிவு தான். மனுஷனுக்கு எத்தனை அறிவு? 6 அறிவு. இதுல கிடைக்குமா? தெரிய மாட்டேங்குது. இதே பூனை இருக்கு, தன்னுடைய குட்டி